உன் நாவை கடவுள் அழிய விடவில்லை. ஓ பரிசுத்தமான நாவே, ஏழை எளியவர்க்கு ஆண்டவரின் இறைவாக்கை போதித்ததால் உன் நாவும் அழியக்கூடாதென ஆண்டவன் தன்னுடைய காவியத்தை வரைந்து வைத்தான். ஓ பரிசுத்தமான நாவே, ரிமினி தீவில் மீன்களுக்கும் நீ போதித்ததால் மீன் கூட உன் போதனையை கேட்டதென சொன்னதென்றால் உன் நாவு எவ்வளவு பேறு பெற்றது என ஆண்டவன் உன் நாவை அழிய விடவில்லை. ஓ பரிசுத்தமான நாவே, கழுதைக்கு கூட உன்னுடைய போதனை புரிந்திருந்தது. கழுதையின் மனமாற்றம் அரசனை மாற்றியதென சொன்னால் உன் நாவிலே ஆண்டவர் எந்த அளவிற்கு இறைவார்த்தை ஊற்றி வைத்திருந்தார். உன் நாவு பேறு பெற்றது. ஓ பரிசுத்தமான நாவே, பாவியென ஒதுக்கப்பட்ட பிள்ளையை அரவணைத்து முத்தத்தால் அவனை அபிஷேகம் செய்து புதுவாழ்வுக்கு அழைத்த பொழுது உன்னை போல் இவரையும் காணோமை என வாழ்கின்ற பொழுதே தூயவரன் அழைக்கப்பட்டதால் உன் நாவும் பேறு பெற்றதை. புனித அந்தோனியாருடைய நன்னாக்கு நம்பிக்கையின் சிறந்த அடையாளம். இறை இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, ஒரு திருப்பயணியின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நிலை வாழ்வின் பயணி எப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு சிறந்த முன் உதாரணமாக புனித அந்தோனி என்ற ஒரு துறவியின் வாழ்க்கையை சிந்திப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். தயவு செய்து இந்த வேளையில் ஒரு புனிதராக அவரை ஒரு மணிமகுடத்திற்குள்ளே கொண்டு வந்து வைப்பதை விட ஒரு துறவியாக, ஒரு அருள் பணியாளராக எந்த அளவிற்கு அவர் பணி செய்திருக்கிறார் என்பதை சிந்திக்கிற பொழுதுதான் எப்படி ஒரு மனிதன் நம்பிக்கையோடு வாழ முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டை கொள்ள முடியும். அவருடைய வாழ்க்கையை ஒருவேளை சில வரிகளில் சுருக்குவோம் என்று சொன்னால், 1195 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு நாளிலே அவர் பிறக்கிறார். 1219ஆம் ஆண்டு ஒரு குருவாக அருள்பொழிவு செய்யப்படுகிறார். 1231ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி தன்னுடைய இளம் வயதிலேயே மரணத்தை அவர் மேற்கொள்கிறார். 1232 மே 30ஆம் நாள் இவர் புனிதர் என ஒற்றை ஆண்டுக்குள் இந்த உலகம் அவரை பிரகடனம் செய்கிறது. இப்படிப்பட்ட தூயோடைய வாழ்க்கை 36 ஆண்டுகள் மட்டுமே அவருடைய வாழ்க்கை என்ற சுழல் இருந்தது. இதில் 3 ஆண்டுகள் தான் பதவியினுடைய பங்கு தந்தையாக அவர் பணியாற்றி இருக்கிறார். இந்த புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை சரித்திரம் வெறுமனை கதைகள் அல்ல மக்களே, வாழ்க்கையினுடைய வரலாறுகளை பிணைந்து இந்த வரலாற்றில் பெருமாற்றத்தை ஏற்படுத்திய பெரும் பங்கு புனித அந்தோனியாருக்கு இருந்தது. அவர் வெறுமனை ஒருவேளை ஒரு மேஜிக் செய்யக்கூடிய நபராக அல்ல இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். ஏதோ வெறுமனை தன்னுடைய அதிசயங்களை செய்த மக்களை அப்படி தன்பால் ஈர்த்து கொண்ட ஒரு அதிசயம் செய்கிற நபர் அல்ல. அவருடைய வாழ்க்கை மிக அழகானது. அவருடைய வாழ்க்கையை கேட்க கேட்க நம்மால் இன்னும் இன்னும் அவரை அன்பு செய்ய தூண்டுகிறது. அவரை நினைத்து பார்க்கிற வேளையில் கண்கள் எல்லாம் குளமாகிறது கண்ணீரால். அப்படிப்பட்ட ஒரு தூயவராக இந்த புனித அந்தோனியார் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக எப்படி இவர் ஒரு நம்பிக்கை விதைக்கிற ஒரு சிறந்த புனிதராக இருந்திருக்கிறார் என்பதற்கு மிகச்சிறந்த சான்று புனித அந்தோனியாருடைய அந்த திருவுளச்சீட்டு, அந்த சிலுவை அடையாளம். ஏறத்தாழ நம்முடைய எல்லா வீடுகளிலும் நிறைய வீடுகள் அதை நாம் வைத்திருப்போம். அது ஒருவேளை அதிசயம் செய்கிற சீட்டு அல்ல, அல்லது அந்த சிலுவை அடையாளம் ஏதோ சாத்தானுக்கு எதிரானது மட்டுமல்ல, அது நம்பிக்கையை கொடுப்பது. போர்ச்சுகல் நாட்டில் தாட்சு நதி என்பது ஒருவேளை ஆழம் மிகுந்த ஒரு நதியாக இருக்கிறது. இந்த நதியில் விழுந்து இறந்து போலாம் என ஒரு பெண்மணி நினைக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையினுடைய துன்பங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், வாழ்க்கை முழுவதும் நெருக்கடிகளால் சூழப்பட்ட அந்த பெண் என்ன நினைக்கிறாள்? இதற்கு பிறகு என்ன வாழ்ந்து என்ன பயன்? தற்கொலை செய்து கொள்ளலாம். அதிலும் ஒருவேளை இந்த நதியில் விழுந்து இறந்தால் உடனடியாகவே செத்து போய்விடும், யாருக்குமே கிடைக்காமல் போய்விடுவோம் என அவள் நினைத்துக் கொள்கிறாள். தொடக்க காலத்திலே எவ்வாறு பாம்பு ஏவாளுக்குள்ளே ஒரு எண்ணத்தை கொடுத்ததோ, நீ தீமை செய், நீ தவறு செய், இந்த பாவத்தை செய் என தூண்டியதோ, அதுபோல் அவளுக்குள்ளே ஒரு எண்ணம், வாழ்ந்து என்ன பயன், தற்கொலை செய்து கொள்வோம், யார் நம்மை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள், இந்த உலகத்தில் நமக்கு யார் இருக்கிறார் என அவள் நினைத்தவாறு பயணிக்கிற வேளையில்தான் புனித அந்தோனியாருடைய திருப்பிடத்திற்கு முன்பாக வருகிறார். அவளுக்கு அந்தோனியாரை பற்றியோ அல்லது எண்ணங்களை பற்றியோ அவரை பற்றிய புனித நிலை பற்றிய எண்ணங்கள் இல்லை. மனம் முழுவதும் இருந்ததெல்லாம் நதியில் விழுந்து இறந்தால் மூச்சு திணறி செத்து போவோமே. அவள் தன்னுடைய மரணத்தையும் துன்பத்தையும் வேதனையும் நெருக்கடியையும் நினைத்து நினைத்து அந்த திருப்பிடத்திற்கு முன்பாக அவள் மயங்கி விழுகிறாள். அந்த வேளையில் தான்
அந்த பெண்ணினுடைய கனவிலே அவளுடைய எண்ணத்தை கொடுக்கிறார். மரணம் என்பது ஒரு நிமிடத்தில் வருவது. ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவன் அசையாது நிற்க வேண்டும் அல்லவா? கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி சோர்ந்து போக முடியும்? ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் கல்வாரி மலை அல்லவா பார்க்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவரின் சிலுவையை பார். இதோ ஆண்டவருடைய சிலுவை. அதுதான் அவருடைய முதல் வாசகம் அதில் இருப்பது. இதோ ஆண்டவருடைய சிலுவை. யூதா கோத்திரத்தினுடைய சிங்கம் தாவீதின் அரியணை வெற்றி கொண்டது. அல்லேலூயா என்னும் வார்த்தை. எனவே தனக்குள்ளே அவள் என்ன நினைக்கிறாள்? ஆண்டவரை நம்பி அவள் எப்படி இந்த வாழ்க்கையை அவள் தொலைத்துக் கொள்ள முடியும்? ஆண்டவரை நம்பி ஒருவர் எப்படி தற்கொலை செய்து கொள்ள முடியும்? ஆண்டவரை நம்பி ஒருவர் எப்படி வாழ்க்கை முடிந்தது என நினைக்க முடியும்? வாழ்க்கை தொடர்ச்சியானது. நாம் கடந்து செல்ல வேண்டும். நாம் செத்து போவதற்கல்ல பிறந்திருக்கிறோம். ஆண்டவரை நம்பியவர்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும். அவள் கண்விழித்து பார்க்கிறாள். கையிலே அந்த சீட்டு இருக்கிறது, அந்த சிலுவை அடையாளம் இருக்கிறது. இதுதான் சாத்தானை விரட்டியது. மனதிற்குள் இருந்த அவநம்பிக்கை துரத்தியது. மனதுக்குள் இருந்த கவலைகளை துரத்தியது. வாழ்க்கை நெருக்கடிகள் சூழ்கிற வேளையில், எல்லாம் முடிந்து போன நினைக்கிற வேளையில், இல்லை இல்லை ஆண்டவரோடு இருக்கிறார், இந்த திருச்சிலுவை நம்பிக்கை தருகிறது என்ற அந்த நம்பிக்கை போதித்திருக்கிறார். இதுதான் அந்தோனியார். அவர் வெறுமனே அந்த திருவுளச்சீட்டு அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கையை அப்படி மாற்றிக் கொடுப்பதல்ல, வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் புனித அந்தோனியாருடைய சிறப்பு புதுமையாக நான் பார்க்கிறேன். வாழ்க்கையை அவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சூழலிலும் கற்றுக் கொடுக்கிறார். எல்லோரும் பேசிக்கொள்வார்கள், அந்தோனியார் சிறந்த மறையுரையாளர், அவர் சிறந்த மறையுரை சொன்னார், அவர் மறையுரையுடைய சாட்சியம். எல்லாரும் முன்னுரைகள் எழுதினாலும் மறையுரை சொன்னாலும் சொல்கிறார். ஏன் அந்தோனியார் மறையுரை ஆற்றினார்? காலம் எதற்காக மறையுரையை சொன்னது? அந்தோனியார் போதிக்க வேண்டிய சூழல் ஏன் வந்தது? எத்தனை குருக்கள் மறையுரை சொல்லி இருக்கிறார்கள். ஏன் அந்தோனியாருடைய மறையுரை மட்டும் பேசப்படுகிற மறையுரையாக மாறியது? ஏன் அந்தோனியார் மறையுரையாற்ற வேண்டிய காலச்சூழல் வந்தது? என் அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய காலச்சூழல் தான் அன்றும் இருந்தது. இன்றைய காலச்சூழல் தான் அன்றும் அந்தோனியாருக்கு முன்பாக இருந்தது. அவர் உண்மையை போதித்தார், அவர் நேர்மையோடு போதித்தார், அவர் நாக்கிலே களங்கம் இருக்கவில்லை, அவர் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி தன்னுடைய போதனையை அவர் போதிக்கவில்லை, தன் சார்பாக எல்லோரும் நிற்க வேண்டும் என மக்களை ஆதாயமாக்கிக் கொள்வதற்கு அவர் நினைக்கவில்லை. அவர் ஆண்டவரின் வார்த்தையை போதித்தார். காலச்சூழல் என்ன? தப்பறை கொள்கைகள் என்ன சொல்கிறார்கள்? எப்படியும் வாழ்ந்து விட்டு போ, வாழ்க்கையை நீ என்ஜாய் செய், சந்தோஷமாக களி. என்ன சொர்க்கம் நரகம், யார் தண்டிக்கப் போகிறார்கள்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என ஒவ்வொருவரையும் தான் தோன்றித்தனமாக வாழ விடுகிறது வாழ்க்கை. யாருக்கும் நீ பயப்படாதே, யாரை பற்றியும் கவலைப்படாதே, நீ உன்னுடைய சந்தோஷத்துக்காக வாழ்ந்து கொள். குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, பெரியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குருக்கள் எல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆலயம் கண்டாலே மக்கள் தூரமாக நிற்கிறார்கள். நான் உங்களோடு பேசி இருக்கிறேன், மறையுரை ஆற்றி இருக்கிறேன். மீன்களுக்கு ஏன் அவர் போதிக்க வேண்டும்? வேறு வேலை இல்லாமலா? கடற்கரைக்கு சென்று ஏன் மீன்களை சந்தித்தார்? ரிமினித்துவினுடைய மக்கள் கோவிலுக்கு வரவில்லை, கடற்கரை மக்கள் ஆலயம் வரவில்லை. ஆலயம் வராத மக்களை திருத்துவதற்காகத்தான் அவர் ரிமினித்துவிலை போதித்தார். ஆலயம் வராத மக்களை ஆலயத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவர் ரிமினித்துவிலை மீன்களுக்கு போதித்தார். மீன்களை இவரின் போதனையை கேட்டது என்று சொன்னால் நான் ஏன் அவன் போதனை கேட்க கூடாது என அந்த மக்களின் மனமாற்றத்திற்காக போதித்தார். இதுதான் காலச்சூழல். அன்பு மக்களே, இப்பொழுதும் அதுதானே. குழந்தைகளை ஆலயத்துக்கு எத்தனை பேர் அனுப்புவோம்? நாம் எத்தனை பேர் ஆலயம் வருகிறோம்? நாம் எத்தனை பேர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம்? நாம் எத்தனை பேர் மற்றவர்களுக்கு நேர்மையோடு இருக்கிறோம்? சிந்திக்க வேண்டிய காலம் அல்லவா? சில குழந்தைகளை திருத்துகிற பெற்றோரை பார்த்து மற்ற பெற்றோர் சொல்கிறார்கள், விடு, எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக போகிற வேளையில் உன்னுடைய குழந்தை மட்டுமே இப்படி வளர்க்கிறாய், விட்டுவிடு, போகட்டும், காலம் சொல்லிக் கொடுக்கும். வளர்ந்த பிறகு சொல்கிறோம், என்னுடைய மகன் என்னை பார்க்கவில்லை, என்னுடைய மகள் என்னை பார்க்கவில்லை. அப்படி அல்ல. நமக்கும் இப்பொழுது எல்லாம் எண்ணமும் அப்படித்தான் இருக்கிறது. என்ன ஒரு வாழ்க்கை, என்ஜாய் செய்யுங்கள், வாழ்க்கை சந்தோஷமாக ஆடி பாடுங்கள். எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமோ மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடுவோம். இதுதானே நம்முடைய போதனையாகவும் இருக்கிறது, இதுதானே நம்முடைய எண்ணமாகவும் இருக்கிறது. இதே சூழல் தான் இப்பொழுதெல்லாம் சிறு குழந்தைகள், 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு குழந்தைகளிடம் போதை பழக்கங்கள் இருக்கிறது, போதை பழக்கத்திற்கான பொருட்கள் இருக்கிறது, குழந்தையின் கையிலே கொடுக்கிறார்கள். 8ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தை தற்கொலை செய்து கொண்ட சமூகம் அல்லவா இது? போதை பழக்கத்திற்கு அடிமையாகி 8ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தை தற்கொலை செய்திருக்கிறது. அந்த அளவிற்கான உலகம் தானே இது. இதை போன்றுதான் ஒரு உலகம் இருந்தது. எனவேதான் ஒரு சாட்டையை கையில் எடுத்தார், ஆண்டவரின் வாக்கை கையில் எடுத்தார் அந்தோனியார்.
ஆண்டவரின் வாக்கை மக்களுக்கு போதித்தார். ஆண்டவருடைய நீதி தீர்ப்பை பற்றி சொல்லிக் கொடுத்தார். இறைவனுடைய அரும்பெரும் சாட்சியங்களை பற்றி சொல்லிக் கொடுத்தார். இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழுமாறு அவர்களை ஒருவேளை நற்கருணையோடு இணைக்கும்படியாக கொண்டு வந்தார். மனமாறாத அரசனிடம் கழுதைக்கு கற்றுக் கொடுத்து அரசனை மனமாறச் செய்கிறார். கழுதையை பணிகிறதை நற்கருணை பக்தி உனக்கு தெரியவில்லையா என போதித்தார். நாம் எப்படி நற்கருணையை வணங்குகிறோம்? நாம் எப்படி நற்கருணையை பார்க்கிறோம்? ஒரு நற்கருணை கரம் ஏந்துவதற்கு முன்பாக ஒரு கிறிஸ்தவன் தன்னை தயாரித்துக் கொள்கிறானா? ஒரு பாவ மன்னிப்பில் நம்மை நாம் பங்கெடுக்க செய்கிறோமா? நம்முடைய குற்றப்பழிகளை ஏற்று அதற்கான மனவருத்தத்தை சொல்கிறோமா? ஒருவன் வருகிறான் அந்தோனியாரிடம், திகைத்து கொண்டு கை நடுங்க கால் நடுங்க கண்ணீரோடு நிற்கிறான். அந்தோனியார் கேட்கிறார், என்ன பிரச்சனை? பாவ அறிக்கை செய்கிற நேரம், பாவத்தை அறிக்கையிடு. அவன் சொல்கிறான், நான் திறந்துடைய பாவத்தை சொல்ல முடியவில்லை, பயமாக இருக்கிறது, நெஞ்சம் முழுவதும் குற்ற உணர்வாக இருக்கிறது, தீமையினால் நான் வீழ்ந்து கிடக்கிறேன். அந்தோனியார் சொல்கிறார், ஒன்றும் வேண்டாம், நீ பாவத்தை அறிக்கையிட வேண்டாம், ஒரு காகிதத்தை கொடுத்து நீ என்ன நினைக்கிறாயோ அத்தனையும் எழுதி வா என சொல்கிறார். அவன் அழுது அழுது தன்னுடைய பாவத்தை அந்த காகிதம் முழுவதும் எழுதி எடுத்து வருகிறான். அந்தோனியார் அதன் மீது சிலுவை அடையாளம் வரைந்து ஆண்டவரின் பாதத்திலே கொடுத்து, இந்த குழந்தையால் தன் பாவத்தை அறிக்கையிட முடியவில்லை, குற்றப்பழியால் வேதனையோடு இருக்கிறான், இவன் வாழ வேண்டுமானால், இவனுடைய வழியை திருத்த வேண்டுமானால், இவனுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டுமென அவனுக்கு முன்பாக இறைவனச் செய்கிறார். காகிதம் வெண்மையாக மாறுகிறது. அவன் பாவங்கள் அழிந்து போகிறது. அவன் மனமாற்றம் பெற்றவனாக தன்னையே துறவு வாழ்வுக்காக அவன் அர்ப்பணிக்கிறான். இதுதான் அந்தோனியார். ஒருவனுடைய மனமாற்றத்திற்காக, புது வாழ்வுக்காக, நம்பிக்கொண்டை செயல்பாடுகளுக்காக அந்தோனியார் அவர்களை திருத்தும் பணியை ஆற்றி இருக்கிறார். இதுதான் அவருடைய போதனையாக இருந்திருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, பல நாட்கள் திருப்பலி நிறைவேற்றக்கூடிய வேளையில் அந்தோனியுடைய திருத்தலத்தில் தான் இருக்கிறேன். நிறைய திருப்பலி கருத்துகளில் திருமண கருத்துக்கள் வரும். நல்ல திருமணம் நடைபெறுவதற்காக, திருமணம் நடைபெற்றதற்காக, நல்ல வரன் அமைவதற்காக என நிறைய திருப்பலி கருத்துக்களை பார்த்திருக்கிறேன். இப்பொழுதுதான் எனக்கு தெரிய வருகிறது, புனித அந்தோனியார் இந்த திருமண தம்பதியர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். திருமணம் நடைபெறாத குழந்தைகளுக்கு இவர் பாதத்தில் ஜெபிக்கும்படியாக உலக நாடுகளில் பல நாடுகளில் இதை செய்கிறார்கள். நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல. என்ன காரணம்? அந்தோனியார் இந்த திருமண தம்பதியர்கள் சொல்லிக் கொடுப்பதெல்லாம், கிறிஸ்துவின் அன்பை நீ வாழ்வாக்கிக்கொள். உனக்கு நல்ல கணவனையோ நல்ல மனைவியை எதிர்பார்க்கிறாய் என சொன்னால், நீ உன்னுடைய மனதிற்குள்ளாக எனக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் என்பதை விட என் மனதிற்குள்ளே மனத்தாட்சியும் மனப்பொறுமையும் அன்பும் பிரமாணிக்கத்தை நீ உருவாக்கிக்கொள். உன் மனதிலே நேர்மையை உருவாக்கிக்கொள். உனக்கான துணையை ஆண்டவர் உனக்கு அனுப்பி வைப்பார். இதுதான் புனித அந்தோனியார் இந்த திருமண தம்பதியர்கள் சொல்லிக் கொடுக்கும் பாடமாக இருந்தது. எனவேதான் அவர் பாதத்தில் வருகிற வேளையில் இனிமேலாவது திருப்பலி கருத்தை சொல்லிக் கொடுக்கிற வேளையில் நம்முடைய மனதையும் சுத்தப்படுத்திக் கொள்வோம், நம்முடைய மனதையும் தயாரித்துக் கொள்வோம். ஒரு திருமணம் ஆகாத ஒரு மகன், ஒரு திருமணம் ஆகாத ஒரு மகள் ஒருவேளை அடுத்த வாழ்க்கைக்கு தன்னை தயாரிக்கிற வேளையில் நான் சொன்னதை போல மனத்தாட்சியும் அன்பும் பிரமாணிக்கமும் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்கிற சிறந்த வாழ்க்கையும் நாம் உருவாக்கி கொள்வோம். அந்த வாழ்க்கையை உருவாக்கினால் நமக்கான வரனை ஆண்டவரை உருவாக்கி கொடுப்பார். இந்த நல்ல எண்ணங்களை எல்லாம் தான் புனித அந்தோனியார் இந்த சமூகத்தில் போதித்தார். அவர் மறையுரை என்னும் மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்த வேளையில் இந்த சமூகம் நம்பிக்கை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் போதித்திருக்கிறார். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஒரு ஜென் கதை உண்டு, புரிவதற்கு கஷ்டம், அவ்வளவு எளிதாக இந்த கதை புரிந்து விடாது. வெறுமனே ஒரு 5 வரிகளை கொண்ட ஒரு சிறிய கதை தான் இந்த ஜென் கதை. ஒரு துறவு இடத்தில் ஒரு வேலைக்கு சேர்க்கிறான். சற்று கவனமோடு கேட்கலாம். அருமையான ஒரு சிறிய நிகழ்வு தான். ஒரு துறவு இடத்தில் ஒரு வேலைக்காக சேர்க்கிறான். வேலை செய்த அவன் நல்ல பழக்கங்களை உருவாக்கி கொண்டு தன்னையே துறவியாக மாற்றுகிறான். துறவியாக மாற்றியவன் ஒவ்வொரு நாளும் அவன் மறவாமல் வேலைக்கு சேர்ந்த பொழுது என்ன வேலையை செய்தானோ அந்த வேலையை செய்தான். இரவு 8 மணிக்கு மணி அடிப்பது, காலை 5 மணிக்கு மணி அடிப்பது, இந்த வேலையை அவன் நிறைவாக செய்கிறான். 50 ஆண்டுகள் அவன் ஒரு நாள் கூட இந்த வேலையை செய்யாமல் விட்டது கிடையாது. இரவு 8 மணிக்கு காலை 5 மணிக்கு அந்த துறவு இடத்தில் மணி ஒலிக்கும், மக்கள் ஜெபிப்பார்கள். 50 ஆண்டுகள் அவன் மணி அடித்தான். அவன் 50 ஆண்டுகள் கடந்த பிறகு அவன் இறந்து போனான். ஊர் எல்லாம் சேர்ந்து அவனுக்காக அழுதார்கள். நல்ல துறவி என எல்லோரும் சொன்னார்கள். அவனை பற்றி பெருமையை எல்லாம் மிக நிறைவாக பேசினார்கள். அடுத்த நாள் காலை 5 மணிக்கு
மீண்டும் மணி அடித்தது. இவ்வளவுதான் கதை. 50 ஆண்டுகள் அவன் மணி அடித்து அவன் இறந்த அடுத்த நாள் காலை 5 மணிக்கு மணி அடித்தது. என்ன நிகழ்வு இது? நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை தொடர்ந்து செய்தால் இந்த உலகத்தில் அந்த நல்ல காரியம் தொடர்ந்து நடக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்லதை நிறைவாக போதித்தால் நீங்கள் இறந்த பிறகும் நீங்கள் சொல்லி வைத்ததும் நீங்கள் பாடம் நடத்தியதும் உங்கள் குடும்பத்தில் அரங்கேறும். நீங்கள் 20 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளோ 80 ஆண்டுகளோ உங்கள் வாழ்க்கை எனும் சூழலை முடிக்கிற வேளையில் அதற்கு அடுத்ததாக இன்னொரு எடுத்து சொல்வார், என் அப்பாவுடைய குணம் இது, என் அம்மாவுடைய குணம் இது, என்னுடைய மகன் இதைத்தான் என்னிடம் சொல்லியிருக்கிறான், என் மகள் இறந்து போனாலும் இப்படித்தான் இருந்திருக்கிறாள் என உங்களுடைய தொடர்ச்சியாக இன்னொருவர் அந்த வாழ்க்கையை வாழ்வார். கோடி அற்புதர் புனித அந்தோனியார் ஒரு துறவி, அழகை தலைமுடி வேண்டாம் என சொல்லி மலித்து கொண்டு தன் அழகு வேண்டாம் என ஆண்டவனை நேசித்தவர், ஆடம்பர அரச உடை வேண்டாம் என துறவு உடை உடுத்தியவர். உலகத்தில் மதங்களை கடந்து அத்தனை நபர்களும் இவருக்கு முன்பாக சென்று நிற்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு துறவிக்கு முன்பாக கரமேந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், அழகையும் ஆடம்பரத்தை விட வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார். அவர் அழகுக்காகவோ ஆடம்பரத்துக்காக ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு துறவியாக வாழ்ந்திருந்தால் வெறுமனையுடைய பெயர் அந்த துறவு மடத்தில் இருந்திருக்கும். அவர் எதை இழந்தாரோ, எது வேண்டாமென வைத்து எதை போதித்தாரோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று அழகானவர்கள், பெரியவர்கள், வசதியானவர்கள் அவருடைய ஆலயத்தினுடைய ஒரு சிறு உணவை உண்பதற்காக, நேர்ச்சி உணவிற்காக அப்படி தெருவில் நிற்பார்கள். காரணம், அந்தோனியுடைய அப்பம் கிடைத்தால் போதும் என கரம் ஏந்துவார்கள். ஏழைகளுக்கு நல்லதை போதித்த அந்த நாவு, தீமையை அப்படி வேறறுத்து நன்மையின் பாதையை சொன்ன அந்த நாவு, உலகம் முழுவதும் வாழட்டும் என நம்பிக்கை விதைத்த அந்த நாவு, உலகத்திற்கெல்லாம் போதனை செய்த பரிசுத்தமான அந்த நாவு ஆண்டவர் அழிய விடவில்லை. கோடி அற்புதர் புனித அந்தோனியார் இன்றும் வாழ்கிறார் என்று சொன்னால் அவர் வாழ்க்கை ஒரு சிறந்த நம்பிக்கையினுடைய திருப்பயணியாக அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. தன்னை சார்ந்த மக்களுக்கும் அந்த நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். தைரியமாக அவர் சந்நிதியை நாடி வாருங்கள். வாழ்க்கை என்பது என்ன என்பதை நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் கற்றுத் தருவார். ஆமேன்.